தூத்துக்குடி மாநகராட்சியில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டரங்கில் மாதாந்திர மாமன்ற கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார். துணை ஆணையர் ராஜாராம், துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில், தமிழ்நாட்டில் சிறந்த மாநகராட்சிகளில் தூத்துக்குடி மாநகராட்சி 2வது இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டது. இதற்கான விருதை சுதந்திர தினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பெற்றுள்ளோம். இதற்கு உறுதுணையாக இருந்த கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர்கள் கீதா ஜீவன், கே.என். நேரு, ஆணையர் மதுபாலன் மற்றும் அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகரில் முதற்கட்டமாக 7 வார்டுகளில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் பணியை தொடங்க உள்ளோம். தொடர்ந்து 60 வார்டுகளிலும் அப்பணிகள் விரிவுபடுத்தப்படும். மாநகராட்சி பகுதியில் தேவையில்லாமல் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து கோசாலையில் அடைக்கப்படும். மாநகராட்சி பகுதியில் 3806 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவோம் என்றார். தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் உதவி ஆணையர்கள் சுரேஷ்குமார், கல்யாணசுந்தரம், ஸ்வர்ணலதா, நகர அமைப்பு திட்ட செயற்பொறியாளர் ரெங்கநாதன், துணை பொறியாளர் முனீர் அகமது, நகர்நல அலுவலர் வினோத் ராஜா, சுகாதார ஆய்வாளர்கள் ஸ்டாலின் பாக்கியநாதன், ராஜபாண்டி மற்றும் மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.